நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு கேள்வி தோன்றும். எப்படி பணம் என்னை தேடி வர வேண்டும் என்று. நாமெல்லாம் தினமும் பணத்தைத் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா சிலர் அமைதியாக இருந்தாலும் பணம் அவர்களைத் தேடி வந்து சேர்கிறது. இதற்கு காரணம் வெளியுலகில் இல்ல, நம்ம உள்ளே இருக்கிற ஒரு புரிதல்தான். ஒரு காலத்தில் நானும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும், உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்காக அதிக நேரம் உழைத்தேன். ஆனா ஒரு நாள் நான் என்னையே கேட்டேன், நான் பணத்துக்காக வாழ்கிறேனா இல்ல வாழ்க்கைக்காக பணம் சம்பாதிக்கிறேனா? அந்த ஒரு கேள்வி எனக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்தது. அதிலிருந்து நான் புரிந்து கொண்டது என்னன்னா, பணம் என்பது வெறும் நோட்டு அல்ல. அது நம்ம மதிப்பு, நம்ம சிந்தனை, நம்ம ஒழுக்கம், நம்ம நேர மேலாண்மை, இவைகளின் பிரதிபலிப்பு. ஒரு மனிதன் அவன் செய்யும் வேலையில் முழு மனதுடன் ஈடுபட்டு அவன் திறமையை தினமும் வளர்த்து அவன் கொடுக்கும் மதிப்பை அதிகப்படுத்த ஆரம்பித்தால் பணம் அவனை தேடி வர ஆரம்பிக்கும். அது ஒரு விதி மாதிரிதான். ஏன்னா உலகம் எப்போதும் மதிப்பு உள்ளவர்களை தேடிக்கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரணும்னா முதலில் நம்ம சிந்தனை மாற்றணும். குறை சொல்லும் பழக்கத்தை விட்டுவிட்டு நம்மிடம் உள்ளதை மேம்படுத்த ஆரம்பிக்கணும். தோல்விகளை பயப்படாமல் அதிலிருந்து கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்ம நேரத்தை வீணாக்காமல் அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஏன்னா நேரம்தான் நம்மிடம் உள்ள மிகப்பெரிய செல்வம். அதை சரியாக பயன்படுத்தும் மனிதன் எப்போதும் உயர்வான். ஒரு சிறிய கதையை நினைத்துப் பாருங்கள். ஒருவன் தினமும் கடுமையாக உழைத்தாலும் அவன் மனசு எப்போதும் குறை சொல்லிக் கொண்டே இருந்தது. அவனுக்கு எதுவும் போதவில்லை. அதே நேரத்தில் இன்னொருவன் அதே சூழ்நிலையில் இருந்தும் தினமும் நான் இன்னும் எப்படி நல்லவனாக மாறலாம் என்று யோசித்தான். சில காலத்தில் அவனுடைய சிந்தனை அவனை உயர்த்தியது. அவனுடைய திறமை வளர்ந்தது. வாய்ப்புகள் அவனை தேடி வந்தது. இதிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, வெளியுலகத்தை மாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக நம்ம உள்ளத்தை மாற்ற ஆரம்பிக்கணும் என்பதுதான். நண்பர்களே, பணம் என்பது அதிர்ஷ்டமில்ல, அது ஒழுக்கத்தின் விளைவு. நாம் தினமும் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குகிறது. காலையில் எழுந்ததும் உங்கள் மனசை கவனியுங்கள். அது தெளிவாக இருந்தால் உங்கள் நாள் சரியாக செல்லும். அதனால் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் சிந்தனையை சீர் செய்யுங்கள். உங்கள் இலக்கை நினைவுபடுத்துங்கள். நீங்கள் எதற்காக உழைக்கிறீர்கள் என்று உங்களுக்கே சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த தெளிவுதான் உங்கள் செயல்களுக்கு திசை காட்டும். மேலும் ஒரு பெரிய தவறு நாமெல்லாம் செய்வது மற்றவர்களை ஒப்பிடுவதுதான். அவருக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கல என்று நினைக்க ஆரம்பித்தால் நம்ம அமைதி கெட்டுவிடும், நம்ம வளர்ச்சி நின்றுவிடும். அதனால் உங்கள் கவனம் உங்கள் மீது இருக்கட்டும். நீங்கள் நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்கிறீர்களா என்று மட்டும் பாருங்கள். அது போதும். அந்த சிறிய முன்னேற்றம் நாளைக்கு பெரிய வெற்றியாக மாறும். நண்பர்களே, மனசு அமைதியாக இருந்தால்தான் பணம் நிலையாக வரும். கோபம், பொறாமை, பயம் இவை நம்ம வளர்ச்சியை மெதுவாக அழிக்கும். அதற்கு பதிலாக நம்பிக்கை, பொறுமை, நன்றியுணர்வு இவைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பித்தால் உங்கள் மனசு நிறைவாக இருக்கும். அந்த நிறைவுதான் மேலும் வாய்ப்புகளை ஈர்க்கும். நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதும் மிகவும் முக்கியம். எல்லாருக்கும் 24 மணி நேரம்தான். ஆனால் அதை சரியாக பயன்படுத்துபவர் முன்னேறுகிறார். தினமும் கொஞ்ச நேரம் உங்கள் வளர்ச்சிக்காக ஒதுக்குங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் திறமையை மேம்படுத்துங்கள். அது உடனடியாக பலன் தராதிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அது ஒரு விதை மாதிரி. அது வளர நேரம் எடுக்கும். ஆனா வளர்ந்த பிறகு அது பெரிய பலனை தரும். வாழ்க்கையில் வரும் சிரமங்களை பயப்படாதீர்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை வலிமையாக்கும் ஒரு வாய்ப்புதான். அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அந்த அனுபவம்தான் உங்களை மாற்றும், உங்கள் பார்வையை உயர்த்தும். மேலும் நீங்கள் யாருடன் நேரம் செலவழிக்கிறீர்கள் என்பதும் முக்கியம். நல்ல சிந்தனை கொண்டவர்களுடன் இருந்தால் அது உங்களையும் உயர்த்தும். அதனால் உங்களை ஊக்கப்படுத்தும் மக்களுடன் பழகுங்கள். இப்போது ஒரு நிமிடம்
அமைதியாக யோசித்துப் பாருங்கள். நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள்? வெறும் பணமா இல்ல அமைதியான வாழ்க்கையா? உண்மையில் இரண்டும் கிடைக்கும். ஆனால் அது உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள். உங்கள் செயல்களில் நேர்மை கொண்டு வாருங்கள். நீங்கள் செய்யும் வேலையை அன்புடன் செய்யுங்கள். அந்த அன்புதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி. இதோ இன்னொரு ஆழமான உண்மை. பலர் நினைப்பது போல பணம் அதிகமாக இருந்தால் மன அமைதி வரும் என்பது தவறு. உண்மையில் மன அமைதி இருந்தால்தான் பணம் நிலைத்து இருக்கும். ஏனெனில் குழப்பமான மனம் எடுத்த முடிவுகள் எப்போதும் தவறான பாதைக்கு கொண்டு செல்லும். அதனால் தினமும் சில நேரம் அமைதியாக இருங்கள். உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள். உங்கள் மனதை ஒரு பார்வையாளராக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உண்மையான சுய கட்டுப்பாடு. மேலும் நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது ஒன்று. வெற்றி என்பது ஒரே நாளில் வராது. அது தினமும் நீங்கள் செய்யும் சிறிய ஒழுக்கத்தின் சேர்க்கை. ஒரு நாள் நீங்கள் செய்த நல்ல வேலை உங்களை மாற்றாது. ஆனால் அந்த நல்ல வேலை தொடர்ந்து செய்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும். அதனால் இன்று முடியவில்லை என்று நிறுத்தாதீர்கள். நாளையும் செய்வேன் என்று தொடருங்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை விட முக்கியமானது நீங்கள் யாராக மாறுகிறீர்கள் என்பதுதான். அதனால் உங்கள் கடந்த காலத்தை விட உங்கள் எதிர்காலத்தை அதிகமாக கவனியுங்கள். நீங்கள் செய்த தவறுகளை சுமையாக சுமக்காதீர்கள். அவற்றை பாடமாக மாற்றுங்கள். அந்த பாடம்தான் உங்களை புத்திசாலியாக மாற்றும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், பயம் என்பது நம்ம சிந்தனையின் உருவாக்கம் மட்டும்தான். பெரும்பாலும் நம்ம பயப்படுவது நடக்கவே நடக்காது. ஆனால் அந்த பயம் நம்மை முயற்சி செய்ய விடாமல் தடுக்கிறது. அதனால பயத்தை நம்பாதீர்கள், முயற்சியை நம்புங்கள். உங்கள் செயல்கள்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நண்பர்களே, பணம் உங்களை தேடி வரணும்னா நீங்கள் முதலில் உங்கள் மதிப்பை உயர்த்த வேண்டும். நீங்கள் சந்தையில் எவ்வளவு பயனுள்ளவராக இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வருமானத்தை தீர்மானிக்கும். அதனால் தினமும் உங்கள் திறமையை மேம்படுத்துங்கள். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் சிறப்பாக இருங்கள். அந்த சிறப்புதான் பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும். மேலும் வாழ்க்கையில் அமைதி என்பது வெளியிலிருந்து வருவது அல்ல, அது உள்ளிருந்து உருவாகுவது. நீங்கள் எவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்களோ அவ்வளவு அமைதியாக இருப்பீர்கள். எவ்வளவு எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கிறதோ அவ்வளவு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். இறுதியாக நண்பர்களே, இந்த உலகம் உங்களை பார்க்கும் விதம் உங்கள் செயல்களால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் உங்களை பார்க்கும் விதம் உங்கள் சிந்தனையால் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் உங்கள் சிந்தனையை உயர்த்துங்கள். உங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்துங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள். உங்கள் வாழ்க்கையை நேசிக்கத் தொடங்குங்கள். அப்போது ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் புரியும், நான் பணத்தை தேடி ஓடவில்லை, நான் என்னை உருவாக்கினேன். அதனால் பணம் என்னை தேடி வந்தது. அதுதான் உண்மையான ரகசியம்.